ஏற்கனவே இந்த முட்டம் பீச்சுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ மழை டைம் எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீச் பக்கத்தில் இருக்குது, அங்கே போயிடலாம். ஓகேவா, இதை படப்படன்னு பார்த்துட்டு அங்கே போயிடலாம். மழை நேரத்தில் இங்கே யாருமே உள்ளே போகக்கூடாது, ஏன்னா கடல் எல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து கயிறு கட்டியிருக்காங்க. இது ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம முன்னாடி வந்திருப்போம் சாயங்காலம். இப்போ மழை நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த சைடு வந்ததுனால இந்த சைடு வந்திருக்கோம். ஓகேவா, கடற்கரை சைடு உள்ள வீடுகள் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கடல் என்ன இருக்குது, பக்கத்தில் ஒரு வீடு எப்படி தான் இருக்காங்கன்னு தெரில. பட் அவங்களுக்கு பழகி இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு தூரமாக இருந்து பார்க்குறதுக்கே பயமாக இருந்த மாதிரி இருக்குது. வா பார்க்கலாம். இந்த மழைக்குள்ளே உனக்கு இது தேவையான்னு கேட்பீங்க. பட் எனக்கு மழை வரும் அப்படின்னு தெரியாது, ஏன்னா நம்ம ஊர் சைடு பயங்கர வெயில். நான் மெனக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேங்க. இனி அப்படி அந்த சைடில் போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, மேக்ஸிமம் நான் வந்து தனியாக வரமாட்டேன், யாராவது பிள்ளைங்கள கூட்டிகிட்டு தான் வருவேன். இன்றைக்கி நான் என் கூட ஒரு பொண்ணு வரேன் அப்படின்னு இருந்தால் திடீர்னு வர முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ கிளம்பியாச்சு, இனி வந்துடலாம். சரி, சில டைம் நம்ம வந்து தனியாகவும் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி தனியாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும். தலையை பாருங்கள், வரும்போது நீட்டாக வாரியிருந்தேன், இப்போ கிரிக்கி மாதிரியே இருக்குது மண்டை. ஸோ வாங்க மேலே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள்லாம் தனியாக வரக்கூடாது பார்த்துருங்க, ரொம்ப கஷ்டம். வாங்க போகலாம். இது வந்து முட்டத்தோட அடுத்த சைடு வந்திருக்கும். இதான் நேர் வழின்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து குறுக்கு பாதையோடு போயாச்சு, நம்ம வந்து பழக்கம் இல்லைல்ல, அதனால் அப்படி போயாச்சு. ஸோ ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மழை கம்மியாயிடுச்சு, அதனால தான் நமக்கு நடந்து போக முடியுது. எப்போவுமே வந்து நம்ம சேர்ந்து வரும்போது என்ன ஆயிரும்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவோமா, அப்போ என்ன ஆயிரும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கி நம்ம பேசிகிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வருவோம். ஓகேவா, தனியாக வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம நிறைய விஷயங்கள் யோசித்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து என் விஷயத்தில் வந்து நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன். மேலே இருந்து பார்க்குறதுக்கு அந்த முட்டம் பீச் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மழை விட்டுடுச்சு, அதனால் வந்து நமக்கு தனியாக வைத்தியகாரி மாதிரி பேசிகிட்டே போக வேண்டியதான். யாரும் இருந்தால் தான் பேச வராது. இப்போ யாரும் இல்லை, ரோட்டில் பாருங்கள், என்னையும் இந்த ஃபோனையும் தவிர யாருமே கிடையாது. சுற்றி வந்து பார்த்தா ஒரு வண்டி வருது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே போவோமே, சரியா? நல்லா தூரமாக இருக்குது பாருங்கள், அதுதான் பீச். ஸோ மழை பெய்யுது, இதை சுற்றி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது முட்டம் பீச். மழை இல்லைன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து நேரமாக என்னமோ தெரியல. ஸோ மழை வருது, அங்கே 2 பேர் போயிட்டுருக்காங்க, நம்மளும் போகலாம் பின்னாடி. மழை நேரம் சும்மாவே கடல் பார்க்குறதுக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஸோ மழை நேரம் வந்து பயங்கரமாக தான் இருக்குது, ஆனாலும் வாங்க போய் பார்க்கலாம். ஓகேவா, பக்கத்தில் போக வேண்டாம், கடல் ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மழை நேரம் மேக்ஸிமங்கெல்லாம் வர்றது நல்லது கிடையாது. நமக்கு மழை வரும்னு தெரியாது, ஏன்னா நம்ம ஊர் சைடு சுத்தமாக மழை கிடையாது. நார்கல் சைடு மழை விடாது. ரெண்டும் தான் வித்தியாசமாக இருக்கான. சுற்றி உள்ள இடங்களை பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் இங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு பேக் சைடில் வந்திருக்கேன். ஸோ வந்து நின்றுட்டு தான் எடுக்கிறேன். இதில் எங்கே போகணும் எங்கே வரணும்னு எனக்கும் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கும் வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா, முக்கியமாக மழை நேரத்தில் இந்த பீச்சு சைடெலாம் போகாதீங்க, என்னை வந்து உள்ளவும் விட மாட்டாங்க. பட் அது வந்து நல்லாவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.